உண்மையில் எந்த நிறுவனங்கள் எல்லாம் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்டதோ அது எல்லாமே இன்று RSS கைப்பாவையாக, ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 13 பல்கலைக்கழகங்களில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே கிடையாது. புதிய கல்விக் கொள்கை 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி அதை பின்பற்றாத மாநிலங்களில் வழங்கப்படுகிற பட்டங்கள் இனி செல்லாது. எலக்ட்ரோரல் பாண்டு மூலமா 6000 கோடிக்கு மேல டொனேஷன் வாங்கிட்டு எல்லா கான்ட்ராக்டையும் அம்பானி, அதானி, வேதாந்தான்னு தூக்கி கொடுக்குறாங்களே, அதே போன்ற ஆளுநர் என்ன செய்வார்? தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்கள்ட்ட யாரெல்லாம் பிஜேபி டொனேஷன் தராங்களோ அவங்களெல்லாம் துணைவேந்தரா போறதுக்கு பரிந்து. ஆளுநர்கிட்ட கொண்டு போய் பல்கலைக்கழகங்களை கொடுத்துட்டோம்னா, ஆளுநர் போடுற ஆளுங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா, புல்புல் பறவையில போயிட்டு சாவர்கர் பறந்து போனாரு வெள்ளக்காரனை வெட்டுறதுன்னு எழுதி வச்ச பேர் பாடத்தை எழுதி வைப்பாங்க. வணக்கம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக இருப்பதற்கு வகுப்பறைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடம் நடத்தி இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பேராசிரியராக பணியாற்றி இருக்க வேண்டாம். மாறாக ஒரு கம்பெனியில் HR இருந்தால் போதும், ஒரு கம்பெனியில் டீம் லீடராக இருந்தால் போதும், அல்லது ஒரு கம்பெனியை, தனியார் கம்பெனியை நீங்கள் வழிநடத்துகிற முதலாளியாக இருந்தால் போதும். நீங்கள் நேரடியாக மாணவர்களை வழிநடத்துவதற்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக மாறிவிடலாம். 2025ஆம் ஆண்டிற்கான யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய வரைவு அறிக்கையில் இப்படித்தான் சொல்லப்பட்டது. 3வது முறையாக நாட்டினுடைய பிரதமராக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதே நாளிலேயே நீட் என்கின்ற நுழைவுத் தேர்வினுடைய முடிவுகளும் வெளியிடப்பட்டது. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே வெடித்த மிகப்பெரிய போராட்டம் என்பது மாணவர்களின் போராட்டம் தான். முறையாக தேர்வுகளை நடத்தவில்லை, தேர்விலே, நீட் தேர்விலே ஊழல்கள் நடந்திருக்கிறது என்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் அப்போது வெடித்தது. அப்பொழுது நாடாளுமன்றத்திலே பதில் சொல்ல முடியாமல் திணறியவர் யார்? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்தர் பிரதான். அவர் நேற்றைய தினம் ஒரு UGCயினுடைய வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த வரைவு அறிக்கையில் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பை தேடுதல் குழுவை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநர்களுக்கே வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் கல்வியில் தான் முதலில் கை வைக்கும். RSS பண்பாட்டு ரீதியாக வேலை செய்யும். அந்த பண்பாட்டு ரீதியான வேலை என்பது பல்கலைக்கழகங்களில், பள்ளிகளில் எப்படியாவது இந்துத்துவ மயமாக்கலை திணிப்பது. இஸ்லாமிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தை, இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை எப்படி முழுக்க முழுக்க மறைத்துவிட்டு பாடத்திட்டங்களை மாற்றுகிறார்களோ பள்ளிகளிலே, அதை போன்று கல்லூரிகளிலே மாற்றுவதற்கு அவர்கள் இன்னும் வசதியாக உதவக்கூடியதுதான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், UGC. உண்மையில் எந்த நிறுவனங்கள் எல்லாம் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக தொடங்கப்பட்டதோ அது எல்லாமே இன்று RSS கைப்பாவையாக, ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்த்தால் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், கடவுளை கேட்டுதான் தீர்ப்பு எழுதினேன் என்று சொல்லுகிற நீதித்துறையாக இருக்கட்டும், அதே போல தன்னிச்சையான அமைப்பு என்றாலும் கூட அது CBI இருக்கட்டும், ED இருக்கட்டும், எல்லாமே இன்று நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் செயல்படுத்துகிற தன்னிச்சையான என்கின்ற அந்த பெயருக்கு ஏற்றார்வாறு, தன்னிச்சையான என்றால் பாஜகவுக்கு தன்னிச்சையாக செயல்படுகிற அமைப்புகளாக மாறிவிட்டது. அந்த வகையில் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழகங்களை மட்டும் அவர்கள் விட்டு வைப்பார்களா? அதனால் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரத்தை ஆளுநருக்கே வழங்கியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் எப்படியாவது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் கூட, விசாரணை நடைபெற்று வருகிற போதும் கூட எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என்று மிகப்பெரிய கூச்சலை எழுப்புகிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கிற ஆளுநர் RN ரவி அவர்களை பற்றி யாரும் பேசவில்லை எதிர்க்கட்சிகள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஆளுநரை கண்டித்தால் அது அரசாங்கத்தை கண்டிப்பது. எந்த அரசாங்கத்தை? ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிப்பது, பாஜகவை கண்டிப்பது. பாஜகவை பகைத்துக் கொள்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 13 பல்கலைக்கழகங்களில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே கிடையாது. பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களை உடையது தமிழ்நாடு. இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது தமிழ்நாடு.
குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள், அவருடைய ஆட்சியிலே வேறு குறைகள் இருக்கலாம், ஆனால் மாணவிகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற அந்த திட்டத்தால், புதுமை பெண் திட்டம், 4.50 லட்சம் மாணவிகள் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். அதான் சாதனை. கல்லூரிகளை நோக்கி நகர்த்துவது பெண் பிள்ளைகளை. மாணவர்களுக்கும் 1000 வழங்கி அந்த உயர்வையும் அந்த எண்ணிக்கையும் உயர்த்துவது. ஆக இப்படி உயர்கல்வியில் சாதனை படைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முந்திக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய புள்ளி விவரங்களில் தமிழ்நாடு உயர்கல்வியில், பள்ளி கல்வியில் முதலிடம் வகிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களை எப்படி நாம உள்ள போய் சொதப்பலாம், அதை எப்படி காவிமயமாக்கலாம்? ஆக நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல அறிவு சார்ந்த வகுப்புகள் நடக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல நல்ல மாணவர்கள் உருவாவார்கள், நல்ல மாணவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாவார்கள். அந்த பல்கலைக்கழகங்கள்ல என்ன நடக்கும்? இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், காந்தி, நேரு, காமராசர், இப்படி தலைவர்களை பற்றிய ஆராய்ச்சிகளும் அறிவியலும் சமூக நீதி இப்படிப்பட்ட வகுப்புகள் நடக்கும், விழாக்கள் நடக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுக்குள்ளா மதவாதத்தை அடிப்படையாக கொண்ட விழாக்கள் தான் நடக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்குறவர் யாரு? ஆளுநர் ஆர்.என். ரவி. ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் துணைவேந்தர் நியமிக்க முடியாதுங்கிற சிக்கல் நிறுவனத்துக்கு காரணம் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். சட்டப்படி அவர் நடந்துக்க மாட்டார். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் தேசிய கீதத்தை பாடல, சட்டப்படி நடந்துக்கலன்னு குறை சொல்லுவார். அந்த ஆளுநர் ஆர்.என். ரவி பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய உறுப்பினரை துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவுல சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த நடைமுறை இல்லை. தமிழ்நாடு அரசுக்கென்று, மாநிலத்துக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, மாநிலத்துக்கென்று ஒரு விதி இருக்கிறது. இவர் அங்கிருந்து டில்லியினுடைய விதியை இங்க நாங்க பின்பற்றணும்னு இவர் ஒரு புதுசா நுழைப்பார். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து முடிக்கும் போது தேசிய கீதம் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம். இவர் தொடங்கும் போது ஏன் தேசிய கீதம் பாடலன்னு இவர் கேள்வி கேட்பார். அது எங்கேயாவது வேற மாநிலத்தில் இருக்கும், அந்த மாநிலத்தை கொண்டு இங்கே திணிப்பது. அதே போலத்தான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்துல 3 பேரை நியமிப்பார்கள் தேடுதல் குழுக்கள். 3ல இருந்து 5 பேர் வரை நியமிக்கலாம். அந்த தேடுதல் குழு 3 பேர்ல ஒருத்தர் அரசினுடைய பிரதிநிதி, இன்னொருவர் ஆளுநரின் பிரதிநிதி, இன்னொருவர் சிண்டிகேட்டினுடைய பிரதிநிதி. பல்கலைக்கழகத்தில் இருக்க சிண்டிகேட். இந்த தேடுதல் குழுவை அரசாங்கம் நியமிக்கும், மாநில அரசாங்கம். அதுல யூஜிசியினுடைய ஒரு மெம்பரை சேருங்கன்னு ஆளுநர் தடை போட்டார். ஏதாவது ஒழுங்கா நடந்தாதான் விட மாட்டாரு. அதனாலதான் இப்ப இவ்வளவு நாள் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கிற துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசே நியமிக்கும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் திமுக ஆட்சியில. நீ எப்படி சட்டத்தை கொண்டு வரலாம், உன்னை எங்க பார்த்துக்க முடியும்னு எனக்கு தெரியும்னுதான் இவர் நேரா போய் டெல்லியில மோடியை பார்க்கிறார், அமித்ஷாவை பார்க்கிறார். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நீங்க போங்க, உங்களுக்கு நாங்க எது ஃபேவரா அதை பண்ணி விடுறேன்னு சொல்லி இப்பொழுது தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் இந்த யூஜிசியினுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேடுதல் குழுவை ஆளுநர் தான் நியமிப்பார், அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கும். இப்ப அவர் யாரை நியமிப்பார்? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இப்ப யார் இருக்கிறா? துணைவேந்தர் கிடையாது, ஆளுநர் தான் வேந்தரு. அப்ப அங்க இன்னைக்கு பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய ஆளு. தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஆளுநருடைய ஆளு. அழகப்பா பல்கலைக்கழக ஆளுநருடைய ஆளு. எல்லாரையும் போடுறதுக்கு அந்த விதியை ஆளுநரிடமே ஒப்படைத்திருக்கிறார்கள். அவள இன்னும் ஒண்ணு முக்கியமானது, புதிய கல்விக் கொள்கை 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி, அதை பின்பற்றாத மாநிலங்களில் வழங்கப்படுகிற பட்டங்கள் இனி செல்லாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக பட்டதாரிகள் உருவாகுறாங்கல்ல, அதை எப்படி ஒன்றிய அரசால பொறுத்துக்க முடியும்? அதனால இனிமே அப்படியெல்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கள்னா நாங்க பட்டம் வழங்க மாட்டோம், அது வாங்கினாலும் செல்லாதுங்கிறாங்க. சரி, புதிய கல்விக் கொள்கை மூலம் என்ன சொல்ல வராங்க? அதுதான் நமக்கு ஆபத்தான திட்டமா வந்து நிற்கும். எல்லாம் வேலையில இருந்து சொல்லலாம், பேராசிரியர்களுக்கு 1 லட்சம் சம்பளம் தராங்க, ஆசிரியர்களுக்கு 40,000 சம்பளம் தராங்க, 60,000 சம்பளம் தராங்க, அவங்க கிளாஸ்ல போய் என்ன செய்யறாங்க இப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒரு மணி நேரம் நின்று 50-60 மாணவர்கள்ட்ட பேச முடியுமா? வகுப்பு எடுக்க முடியுமா? வகுப்பை தாண்டி நிர்வாக வேலைகளும் அவங்க செய்யணும். அப்ப பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பவர், அந்த படிப்பிலே தேறி இருப்பவர்,
பிஹெச்டி முடிச்சவர், அந்த பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் வேலை செய்பவர், 10 ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவராக இருப்பவர் தான் துணைவேந்தராக ஆவதற்கு விண்ணப்பிக்க முடியும். பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக, ஆராய்ச்சி முனைவராக அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் தான் துணைவேந்தருக்கு நியமிக்கலாம், 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம். ஆனால் அந்த விதியை திருத்தி அப்படிதான் கிடையாது, நீங்க ஏதாவது கம்பெனில, தொழில்துறையில, நிறுவனங்கள்ல, தனியார் நிறுவனங்கள்ல நீங்க செய்யற வேலைக்கு படிச்சிருந்தா கூட அந்த வேலைக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க இதுக்கு நியமிக்கலாம். எப்படி ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு மேனேஜரோ, ஒரு டிஎல்ஓ, அவர் என்ன செய்வார், ஒரு ஹெச்ஆரோ, நான் 10 வருஷமா இந்த கம்பெனில இருக்கிறேன், எனக்கு நல்ல அனுபவம், அறிவு இருக்கு, எனவே நான் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருக்கிறேன், இந்த மாணவர்களை எல்லாம் வழி நடத்துறேன். அப்போ ஒரு பீங்கான் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வச்சிருக்கிறவரு, ஒரு வாட்ச் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வச்சிருக்கிறவரு, ஒரு செருப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனியை வச்சிருக்கிறவரு, இப்ப இவர்களெல்லாம் தொழில்துறை சார்ந்தமான நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள்லாம் பல்கலைக்கழக துணைவேந்தரா போட்டா பாடத்திட்டம் என்ன ஆகும், மாணவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவாங்க? அப்ப பல்கலைக்கழகத்தினுடைய விதிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது, அதான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதனாலதான் தமிழ்நாடு எதிர்க்குது. அனுபவம் உள்ள பேராசிரியர்களை வைத்து கல்லூரிகளை நடத்துவதற்கு பதிலாக தனியார்ல இருக்கிறவர்களை அனுபவசாலிகள் என்று கொண்டு போடுவது. லேட்டரல் என்ட்ரி முறையை பிஜேபி கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, எதிர்கட்சிகளால் வாபஸ் வாங்கினாங்க. தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை கொண்டு ஒன்றிய அரசினுடைய அமைச்சக பணிகளில் நியமிப்பது, ரிசர்வேஷன் கிடையாது. அதை எதிர்த்து எதிர்கட்சிகள்லாம் போராடி அதை வாபஸ் வாங்க வச்சோம். இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, தனியார் நிறுவனங்களை சேர்ந்தவர்களில் வேலைகளை 10 ஆண்டு அனுபவம் உடையவர்களை மாணவர்கள் படிக்கிற பல்கலைக்கழகங்களில் வேந்தராக போடுது, துணைவேந்தராக போடுது. அதையும் வேந்தர்கிட்டே பொறுப்பு கொடுக்குறாங்க. எலக்ட்ரோரல் பாண்டு மூலமா 6000 கோடிக்கு மேல டொனேஷன் வாங்கிட்டு எல்லா கான்ட்ராக்டையும் அம்பானி, அதானி, வேதாந்தான்னு தூக்கி கொடுக்குறாங்களே, அதே போன்ற ஆளுநர் என்ன செய்வார், தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்கள்ட்ட யாரெல்லாம் பிஜேபி டொனேஷன் தராங்களோ அவங்களையெல்லாம் துணைவேந்தரா போறதுக்கு பரிந்துரை. இந்த நடைமுறையை புதிய கல்விக் கொள்கை 2020 பேசுகிறது. பிஏ படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம் ஒரு சப்ஜெக்ட்ல, அப்புறம் பிஹெச்டி படிக்கிறோம். இந்த அனுபவ அறிவெல்லாம் சேர்ந்துதான் பிஹெச்டி பேராசிரியராக பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல வேலை பார்க்க முடியுது. ஆனா இப்ப வர இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்க லாஸ்டா எந்த படிப்பு படிச்சீங்களோ அதுல தேர்ச்சி பெற்றா போதும், நீங்க நேரம் அந்த வகுப்பே எடுக்கலாம். இப்ப பிஏ தமிழ் படிக்கிறாரு, எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறாரு, ஆனா பிஹெச்டி இயற்பியல்ல பண்றாரு, பிசிக்ஸ்ல. அவர் எதுல கிளாஸ் எடுக்கலாம்னா பிஹெச்டி பண்ண பிசிக்ஸ்ல எடுக்கலாம். இந்தியா முழுக்க பிஹெச்டி என்ன நிலைமையில இருக்கு, இன்னைக்கு எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் சரியா பண்றாங்கிறதே கேள்வியா இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு இந்த மாதிரியான திருத்தங்களை யுஜிசி முன்வைக்கிறாங்க. ஆளுநர்கிட்ட கொண்டு போய் பல்கலைக்கழகங்களை கொடுத்துட்டோம்னா, ஆளுநர் போடுற ஆளுங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா, புல்புல் பறவையில போயிட்டு சாவர்கர் பறந்து போனாரு வெள்ளக்காரனை வெட்டுறதுன்னு எழுதி வச்ச பேர் பாடத்தை எழுதி வைப்பாங்க. எதிரா இந்த நாட்டினுடைய முதல் அறுவை சிகிச்சை பைபாஸ் அறுவை சிகிச்சை. எது அறுவை சிகிச்சை தெரியுமா? இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றார், மனுஷனுக்கு யானை தலையை வெட்டி வச்சு ஒட்டி பிள்ளையார உருவாக்குனது தான் முதல் அறுவை சிகிச்சை. அது அறிவியல் மாநாட்டில் பேசுறார் பிரதமர் மோடி. மாட்டு மூத்திரம் குடிச்சோம்னா கேன்சர் குணமாயிடும், சொன்ன சாமியாரெல்லாம் கேன்சர் வந்தா செத்து போறாங்க. ஆக இப்படியெல்லாம் அறிவியலுக்கு புறம்பாக பேசக்கூடியவர்கள்ட்ட போயிட்டு நீங்க பல்கலைக்கழகங்களை கொடுங்கன்னு சொல்லி யுஜிசி ஒரு அறிக்கையை வெளியிட்டு, இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசு உட்பட பல மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பது. கல்வித்துறை பொதுப்பட்டியல்ல இருக்கு, அது ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பட்டியல் இல்ல. மாநில அரசு, ஒன்றிய அரசு இரண்டும் சேர்ந்துதான் கல்வித்துறையில முடிவெடுக்க முடியும். பள்ளிக்கல்வித்துறை மாநில பட்டியல்ல இருக்கு, ஆனா உயர்கல்வித்துறை பொதுப்பட்டியல்ல இருக்கு. அந்த பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுல தன்வேந்திர பிரதான் யுஜிசியை வச்சு அவங்களே முடிவுகளை எடுத்துக்கிறாங்க. இது மேலும் மேலும் ஆளுநர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும். எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கிட்ட இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய அவருடைய அதிகாரங்களை பிடிக்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தா அவர் அமைதியா இருப்பாரா? அதே போலதான் தமிழ்நாடு அரசனுடைய மக்கள் பிரதிநிதி முதலமைச்சருடைய அதிகாரங்களை பிடிந்து ஆளுநர்கிட்ட கொடுப்பது. இதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். கல்வித்துறையை மேலும் மோசமாக்குகிற வேலையை
பாஜக அரசு செய்து வருகிறது. அதை கண்டிக்கத்தக்கது. நன்றி, வணக்கம்.